காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. வைத்தமானிரு பெருமானை வணங்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீமத் ராமானுஜர் திருக்கோளூருக்கு வருகின்றார். அங்கே மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை ஒவ்வொரு வரியாக அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே இருக்கின்றாள். ராமனின் அன்பர்களை பற்றியும் கிருஷ்ணர்களின் பக்தர்களை பற்றியும் சொல்லிக்கொண்டே வருகின்றாள். நாம இதுல 26வது வரி வரைக்கும் பார்த்து விட்டோம். அவள் பொறியை ஈந்தேனோ குசேலரை போலே என்று முந்தைய பதிவிலே பார்த்து விட்டோம். அடுத்த வரியை சொல்கின்றாள். 27வது வரி. ஆயுதங்களை ஈந்தேனோ அகஸ்தியரை போலே என்று சொல்கின்றாளாம். இந்த கதை சம்பந்தப்பட்ட களம் ராமாயணம். ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டும். இது கைகேயினுடைய வேண்டுதல். வனவாசத்தின் பொழுது அவர் பல ரிஷிகளை, பல முனிவர்களை, பல தபஸ்விகளை, பல ரித்விக்குகளை சந்திக்கின்றார். அவர்களுடைய அருளை பெறுகின்றார். அப்படி அவர் பல ரிஷிகளை சந்திக்கும் பொழுது சுதீஷனர் என்ற ஒரு முனிவரை சந்திக்கின்றாராம். அவரிடம் கேட்கின்றாராம் வணங்கி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, சுவாமி, எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு ஆசை இருக்கின்றது. அது என்னன்னா, தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்த அகஸ்தியரை பார்க்க வேண்டும், அவரை வணங்கி நான் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்ற நீண்ட நாள் ஒரு ஆசை இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது, இதற்கான தருணம் மிக விரைவில் உனக்கு ஏற்படும் என்று அவர் ஆசீர்வாதம் செய்து அனுப்புகின்றாராம். அகஸ்திய பெருமானை சந்திக்கின்றார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. இது முக்கியமான கட்டம். ஏன்னா, முக்காலமும் உணர்ந்தவர்கள் முனிவர்கள். அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்பதை பற்றி மிக துல்லியமாக கணிக்க முடியும் அகஸ்திய பெருமானால். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை பார்த்தவுடன் அகஸ்தியருக்கு மிகுந்த இன்பம் உண்டாயிற்று. எந்த ஒரு அருமையான அவதாரத்தை பார்க்க வேண்டும் என்று பல ரிஷிகள் காத்து கொண்டிருக்கின்றார்களோ, அவர் நம்மை தேடி வந்திருக்கின்றாரே என்ற ஆனந்தம் அவருக்கு. ஆனால் வெறும் அருளை மட்டும் கொடுக்கவில்லை அகஸ்திய பெருமான். 14 வருடங்களிலே மீதி 2.5 வருடம் மட்டுமே அவர் வனவாசம் செய்ய வேண்டும். அப்பொழுது சொல்கின்றாராம் அகஸ்திய பெருமான், ராமா, நான் உனக்கு சில ஆயுதங்களை கொடுக்கின்றேன், அவை உனக்கு பிற்காலத்தில் பயன்படும் என்று. ராமருக்கா குழப்பம். ஏன்னா, அன்னையான கைகேயி சொன்னது 14 வருடங்கள் வனவாசம் இருக்க வேண்டும் என்பது. மீதி 2.5 வருடங்கள் தானே இருக்கின்றது. இதில என்ன ஒரு இடர் நேரிட்டு விட போகிறது? எதற்காக இவர் ஆயுதங்களை கொடுக்க போகின்றாரோ என்ற சந்தேகம் வந்து விட்டதாம். ஆனால் அகஸ்திய பெருமான் கொடுக்கின்றார். என்னன்னா, விஸ்வகர்மாவால் செய்யப்பட்ட அற்புதமான வில். இது மகாவிஷ்ணுவிற்காக செய்யப்பட்டு பிரம்மாவினால் வழங்கப்பட்ட அற்புதமான வில். இதை தாங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று கொடுத்து விட்டார். வில்லை கொடுத்து விட்டு அம்பை கொடுக்காமல் இருப்பார்களா? அம்பையும் கொடுக்கின்றாராம். எப்படிப்பட்ட அம்புகள்? அக்னியை போல ஒளி வீசக்கூடிய அற்புதமான அம்புகள். அம்புரா தூணியோடு கொடுக்கின்றாராம். எடுக்க எடுக்க இந்த அம்புரா தூணியிலே அம்புகள் குறைவது கிடையாதாம். இவை இந்திரனால் வழங்கப்பட்டவை என்று சொல்லி கொடுக்கின்றார். அடுத்தது ஒன்று கொடுக்கின்றார். அது என்னன்னா, தங்கத்தால் செய்யப்பட்ட பெரிய வாள். அதிலே நவரத்ன கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. இது எதற்காக என்ற குழப்பம் ஏற்பட்டது ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவிற்கு. அதற்கும் விடை கொடுக்கின்றார் அகஸ்திய பெருமான். ராமா, இது உனக்கு பயன்படும். ஏன்னா, முன்னாடி மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்தார், பல அசுரர்களை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக. அப்பொழுது அவருடைய கையிலே இந்த திருவாள் விளங்கிற்று. இது உனக்கு பயன்படும் என்று. ஏன்னா, அகஸ்திய பெருமானுக்கு முன்னாடியே தெரிந்து விட்டிருக்கின்றது. ஏன்னா, ராவணன் சீதையை சிறைபிடித்து செல்ல இருக்கின்றான். அப்பொழுது ராமருக்கு உதவி புரிய வேண்டுமே என்ற நோக்கத்தினால் அருளோடு கொடுக்கின்றார் இந்த படைக்கல கருவிகளை.
ராமர் ஜெயிக்க வேண்டும் என்று அகஸ்திய பெருமான் ஆசீர்வாதம் செய்து வழங்கப்பட்ட படைக்கல கருவிகள் இவை. வில், அம்புரா தூணியோடு கூடிய அம்புகள் மற்றும் மிகப்பெரிய ஒரு வாளையும் கொடுத்து விட்டார். நாம நினைக்கலாம், இதன் மூலம் என்ன தெரிகின்றது? மகாவிஷ்ணுவின் அவதாரங்களிலே ராமாவதாரத்துக்கு முக்கியத்துவம் உண்டு. ராமர் ஜெயிக்க வேண்டும் என்று அகஸ்திய பெருமானுக்கு ஆசை இருந்ததாம். அவர் தேட வேண்டாம் அல்லவா ஆயுதங்களை எல்லாம், நாமே கொடுத்து விட்டால் என்ன முன்னாடி அப்படின்ற ஒரு முன் யோசனை. இதை திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கின்றாளாம். இப்படியெல்லாம் நான் ராமர் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக ஆயுதங்களை எல்லாம் கொடுத்தேனா, என்ன அவ்வளவு அன்பு என்னிடம் இருந்ததா சுவாமி என்று கேட்கின்றாளாம். நாம முந்தைய வரியிலே பார்த்திருக்கலாம், அவள் பொறியை ஈந்தேனோ என்று மிக சாதாரணமாக நமக்கு தோன்றும். வறுமையின் பிடியில் சிக்கியிருக்கின்ற குசேலர் அந்த அவலை எத்தனை ஒரு ஆதுரத்தோடு கொண்டு சென்றிருப்பார். என்னுடைய நண்பன் கிருஷ்ணனுக்காக என்று கிருஷ்ணருக்கு ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது அல்லவா? இது ஒன்று போதும் அல்லவா கிருஷ்ணருடைய சகாயத்தை பெற நமக்கு. அப்படியே ராமர் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மிகுந்து இருந்தது அகஸ்திய பெருமானிடம். சுதீஷண முனிவர் கூறியபடி அகஸ்திய பெருமானை சந்தித்தார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அப்பொழுது அகஸ்திய பெருமான் கொடுத்த அற்புதமான படைக்கல கருவிகள் இந்த வில், அம்புரா தூணியோடு கூடிய அம்புகள் மற்றும் ஒரு தங்கவாள், இதை கொண்டு ராமர் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் அகஸ்திய பெருமானுக்கு இருந்தது. இப்படி ராமர் ஜெயிக்க வேண்டும் என்று நான் ஏதாவது எண்ணமிட்டேனா என்ன, அதற்காக ஏதாவது ஒரு ஆயுதத்தை நான் கொடுத்தேனா என்ன, இப்படியெல்லாம் நான் அன்பு செய்தேனா என்ன என்று ஒவ்வொரு வரியாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை. அடுத்த வரி என்ன சொல்ல போகின்றால், அது யாரை பற்றியது என்பதை பற்றி நாம் அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். அது வரைக்கும் நாம் ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவடிகளையும் எம்பெருமான் ஸ்ரீ நாராயணமூர்த்தியினுடைய திருவடிகளையும் வணங்கிக் கொண்டிருப்போம். மீண்டும் சந்திப்போம். அடுத்த வரி என்ன சொல்ல போகின்றால், மோர்விற்க கோரிய பெண் பிள்ளை என்பதை பற்றி நாம் அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். அது வரைக்கும் நாம் ராமாவதாரத்தை நினைவுபடுத்திக் கொண்டிருப்போம் மற்றும் அகஸ்திய பெருமானுடைய திருவடிகளே நம்முடைய வரங்களை கோரிக்கொண்டிருப்போம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.